ஓம் நமோ பகவதே வாசுதேவாய. ஹரே கிருஷ்ணா. பக்தர்கள் அனைவருக்கும் நமஸ்காரம். அனைவருக்கும் இனிய பொங்கல் நல்வாழ்த்துக்கள். தை பிறந்தால் வழி பிறக்கும் என்கிற ஒரு பழமொழிக்கேற்ப நாம் செய்யும் அனைத்து முயற்சிகளையும் பகவானின் திருக்கமல பாதங்களில் வைத்து அவரிடம் சரணாகதி அடைந்து நாம் முயற்சியை மேற்கொண்டால் நிச்சயம் அனைத்து முயற்சிகளுக்கும் நல்வழி பிறக்கும். பகவானுடைய அருள் நமக்கு பரிபூர்ணமாக கிடைக்கும். ஆதலால் இந்த தைத்திருநாளில் பக்தர்கள் அனைவரும் முதலில் பகவானிடம் சரணாகதி அடைந்து அவர் நமக்கு அருளிய பகவத்கீதையை குறிப்பாக நாம் கற்று வாழ்க்கையில் அதை நடைமுறைப்படுத்த அனைவரையும் வேண்டுகிறோம். ஸ்ரீமத் பகவத்கீதையினுடைய 18 அத்தியாயங்களும் 700 ஸ்லோகங்களும் பகவான் ஸ்ரீகிருஷ்ணரால் நமக்கு வாழ்க்கை பாடமாக அர்ஜுனன மூலமாக உபதேசிக்கப்பட்டவை. ஆதலால் வாருங்கள், ஸ்ரீமத் பகவத்கீதையை நாம் தெளிவாக கற்று வாழ்க்கையில் நடைமுறைப்படுத்துவோம். மேலும் நம்முடைய ஆன்மீக பாதையை மெருகூட்டுவதற்காக ஸ்ரீமத் பாகவதத்தை தொடர்ந்து கற்போம். தமிழ் வேதம் என்று அழைக்கப்படும் 4000 திவ்ய பிரபந்தத்தையும் நாம் அந்த பாசுரங்களையும் சேவித்து தொடர்ந்து கற்று வந்தால் நாம் ஆன்மீகத்தில் தெளிவாக முன்னேறி பகவானுடைய திருவருளுக்கு பாத்திரமாகுவோம் என்பதில் எவ்வித மாற்று கருத்தும் இல்லை. ஆதலால் வாருங்கள், அனுதினமும் பகவானுடைய நாமத்தை சேவித்து நமது அனைத்து முயற்சிகளையும் அவருடைய திருக்கமல பாதங்களில் சமர்ப்பித்து சர்வம் கிருஷ்ணார்ப்பணம் என்று கூறி நாம் பகவானுடைய திருவருளுக்கு பாத்திரமாகி சகல சௌபாகியங்களுடன் ஆனந்தமயமான ஒரு வாழ்க்கையை வாழலாம். ஹரே கிருஷ்ணா, ஹரே ராமா. சர்வம் கிருஷ்ணார்ப்பணம். ஜெய் ஸ்ரீராம்.